இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய கை அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் பகுதி 1. நெஞ்சை உறைய வைக்கும் ஒரு மனிதனின் கதை. கேட்கலாமா? அத்தியாயம் 1. தன்னம்பிக்கை, எச்சரிக்கை, தணிக்கை, இருக்கை போன்ற வார்த்தைகளின் எண்ணிக்கை இந்த கதையில் அதிகமாக இருந்தால் ஸ்லேடை நோக்கம் எதுவும் எனக்கு இல்லை என்பதை வாசகர்களுக்கு அமெரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு சுஜாதா. இந்த கதை சிவத்தம்பியை பற்றியது, சிறப்பாக அவன் கைகளை பற்றியது. முதலில் சிவத்தம்பி. வயது 30 ஆகவில்லை. 23லேயே பால் டிப்போவில் தற்காலிக வேலையின் பிரகாசத்தில் கல்யாணம் கட்டி கொடுத்து விட்டார்கள். மனைவி பெயர் மங்களா. கல்யாணமான சூட்டோடு சர்க்கார் விளம்பர வற்புறுத்தல்கள் விளங்குவதற்குள் மனைவி உண்டாகி ரோகிணி, ரோ அப்படித்தான் குழந்தையை கூப்பிடுகிறான். பிறந்த அதிர்ஷ்டம் டிப்போ வேலை போய்விட்டது. 3 மாதம் கழித்து, வாங்க தம்பி, திரியும் வேக்கன்சி வந்தா சொல்றோம். கொஞ்ச நாள் திருமுருகன் ஸ்டோர்ஸில் கணக்கு எழுதி பார்த்தான். 150 ரூபாய் சம்பளம். மதுவிலக்கு தளர்த்தப்பட்டதும் திருமுருகன் பல்லாவரத்தில் ஒயின் ஸ்டோர்ஸ் ஆரம்பித்து விட அங்கே அவனால் தினம் செல்ல முடியாதபடி வேலை மாற்றம். அங்காளம்மன் கிரியேஷன்ஸ் புரொடக்ஷன் மேனேஜருக்கு உதவியாளனாக நடு ராத்திரியில் பாயா, குஸ்கா, மீன் வறுவல், பன்ருட்டி ரீட்டா என்று சேகரித்துக் கொண்டிருந்தான். கிரியேஷன்ஸ் 4000 அடியுடன் படுத்து பெஞ்சு நாற்காலிகளை எல்லாம் விற்கும் நிலைக்கு வந்துவிட வேலை இழந்து அப்போது மங்களாவுக்கு ஒரு அபார்ஷன் ஆயிற்று. ஆஸ்பத்திரிக்கு நாயாக அலைந்து செலவு கடன் பெருகிற்று. வாடகை கொடுக்க முடியாததால் வீட்டுக்காரர் தெலுங்கில் சரளமாக திட்ட வீடு மாறி இப்போது ஆர்கே நகரில் ஒரு வீட்டு கேரேஜில் தட்டி தடுப்புகள் அமைத்து மாசம் ரூபாய் 80 ஒரு அறையில் குடியேற்றம், ஒரு ஜன்னல், குளிப்பதற்கும் மற்ற சமாச்சாரங்களுக்கும் 30 தப்படி நடந்து சர்வன்ஸ் குவார்டர்ஸுடன் இணைந்தது. இன்றைய தேதிக்கு வேலை இல்லை. சிவத்தம்பியின் நிலைமை புரிகிறது என்று எண்ணுகிறேன் உங்களுக்கு. ஏழ்மை விளிம்பில் இருப்பவர்களை யாராவது சோசியாலஜிஸ்ட் கணக்கெடுத்திருப்பார்கள். அது வெறும் புள்ளி விவரமாகத்தான் இருக்கும். சிவத்தம்பியின் வாழ்க்கையை நாம் உன்னிப்பாக கவனிக்க போகிறோம். பட்டினிக்கு வெகு அருகில் அவன் இருந்தாலும் சிவத்தம்பி வரும்போதெல்லாம் இந்த கதையின் பின்னணியில் சோகத்தில் தில்ருபா வாசிக்க போவதில்லை. மங்களாவின் கண்ணீரை நீங்கள் 6ஆம் அத்தியாயத்தில் தான் சந்திக்க போகிறீர்கள். நிஜமாகவே அடுத்த வேளை சோற்றுக்கு அவதி இருந்தாலும் அவன் சந்தோஷமாகவே இருந்தான். காரணம் தன்னம்பிக்கை. சிவத்தம்பி ஒரு தீவிர ஆப்டிமிஸ்ட். அவனை செலுத்தும் சக்தியே நாளை என்பதுதான். பகல் 11 மணிக்கு ரோட்டில் நடக்கும் போது உமக்கு முன்னால் போகும் நிழலை துரத்தி இருக்கிறீர்களா? அதை போலத்தான் நாளைய நம்பிக்கையை துரத்தினான் அவன். சமீபத்திய எதிர்காலத்தில் எப்போதும் அவனுக்கு ஒரு தங்க ஜரிகை இருந்தது. மூக்கருகே முன்னேற்றம் தொங்கிக் கொண்டிருந்தது. மனு போட்டு அழுக்கவே மாட்டான். சிமெண்ட் கம்பெனிக்கு போட்டிருக்கேன் மங்களா, நிச்சயம் வரும். அப்புறம் இர்மா சோப்பில் சேல்ஸ்மேன் எடுக்கிறாங்களா, அதுக்கு போட்டிருக்கேன். மூளையில ஒரு கடை காலி ஆகுதான், அதுல பத்திரிக்கை கடை ஒண்ணும் சைக்கிள் கடை ஒண்ணும் தொடங்கலாம். ஹோம்லிங்ஸ்ல அப்பளம் போட்டு வீடு வீடா விற்கலாம். பட்டியலுக்கு முடிவே கிடையாது. அவன் ஆதார சித்தாந்தம் எப்போதும் ஒருவன் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க முடியாது, அது அபத்தம். ஒரு நாள் அவனுக்கு வாழ்வு வந்துதான் ஆக வேண்டும். இதை அவன் கடவுள் செயலாக எடுத்துக் கொள்ளவில்லை. கடவுள் பிசினஸ் எல்லாம் மங்களாதான். பிள்ளையார்கள் பலர் அவளுக்காக நடைபாதைகளில் காத்து கொண்டிருந்தனர். யாராவது ஒரு பிள்ளையார் உபயத்தில் சாயங்காலம் 5-10 கொண்டு வந்து விடுவான். சிவத்தம்பியின் கைகளை பற்றி இப்போது பார்ப்போம். மெத்தென்ற கைகள், பெண்களைப் போல நளினமான விரல்கள். ஒரு காகிதத்தை அவனிடம் கொடுத்து பாருங்கள். அதை ஆரிகாமி முறையில் மடித்து மடித்து விரல்களால் சின்ன கவிதை செய்தது போல ஒரு பறவை செய்து விடுவான். வாயை பிடித்து இழுத்தால் இறக்கையை அடித்துக் கொள்ளும், படக் படக் என்று. ஏதாவது பீட்ரல் பிளாஸ்டிக் நாடாவை அவனிடம் கொடுத்து பாருங்கள். சரக் சரக் என்று கோத்து கோத்து ஒரு மீன் செய்து அதற்கு கருப்பாக கண்ணும் வைத்து விடுவான். வீட்டுக்காரர் நவராத்திரி குழுவுக்கு தாஜ்மஹால், ஜப்பானிய பெண், நாயனம் செட்டு எல்லாம் சிவத்தம்பி தான் செய்தான். அடுத்த முறை பல்பு வைத்து தெப்பக்குளம் செய்து தருவதாக சொல்லி இருக்கிறான். எட்ஜிங் தெரியும். லினோ கட் செய்வான். சாக்கட்டியில் குண்டூசியை வைத்து சுரண்டி சுரண்டி பெர்னாட் ஷா பண்ணுவான்.
ரோவின் பாட புத்தகங்களுக்கு அவன் அட்டை போடும் முறையை பேட்டன்ட் பண்ணலாம். அலட்சியமாக சித்திரம் வரைவான். அறையில் மேலே மாட்டியிருக்கிறானே, அது கூட அவன் வரைந்ததுதான். அடுப்பு கரித்துண்டில் வரைந்து பிளாட்டிங் பேப்பரை வைத்து தேய்த்து தேய்த்து வரைந்த சித்திரம். மங்களாவின் மெல்லிய புன்னகையை அப்படியே கைது செய்து கொண்டு வந்திருக்கிறான் பாருங்கள். அவன் கைகளால் என்னவெல்லாம் செய்யக்கூடியவன் என்று மங்களாவுக்கே ஒழுங்காக தெரியாது. இப்படித்தான் அன்றைக்கு வீட்டுக்காரர் பையன் ஒரு புல்புல் தாராவை வைத்துக் கொண்டு பிரசவிக்க போகும் பூனை போல வாசித்துக் கொண்டிருந்தான். சிவத்தம்பி, டேய் மோகன், அதை இங்க கொண்டு வா என்று வரவழைத்து அதற்கு சாவி கொடுத்து கம்பிகளை சுருதி சேர்த்து பிளாட்ரம் வைத்து நிரடி எந்த நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்று வாசித்தான். மங்களா ஆச்சரியப்பட்டு போய், இது எங்க கத்துக்கிட்டீங்க என்று கேட்டான். டுட்டோரியல் காலேஜுக்கு நோட்ஸ் எழுதி கொடுத்தேன் பாரு, அப்ப பக்கத்துல வாத்திய ரிப்பேர் கடை இருந்தது, அங்க பிக்கப் பண்ணிக்கிட்டதுதான் இது. உங்களுக்கு வேற என்ன எல்லாம் தெரியுங்க? பாய் கடையில 3 சைஸ்ல உள்பாவடை கூட அடிச்சிருக்கேன், லாங் கிளாத்ல. அப்புறம் சாண கூட பிடிப்பேன். சிவத்தம்பிக்கு நிறையவே அறிமுகம் கொடுத்தாகிவிட்டது. கைகளால் மட்டும் சொற்பொழிவும் ஏழை என்கிற ஐடியா உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இனி கதைக்குள்ளே செல்வோம். இன்று காலை அவன் வீட்டுக்குள் நுழைவோமா? வீடு என்ன, ஒரு அறைதான். பச்சை தடுப்பின் பின்புறம் டிரெஸ்ஸிங் ரூம். ஈசானிய மூலையில் பாத்திரங்கள் தரையில் அடுக்கி வைத்து ஸ்டவ் எரிகிறதே, அதுதான் சமையல் அறை. பாக்கி உள்ளதெல்லாம் லிவிங் ரூம். கீக்கிடமாக இருந்தாலும் பொதுவாக ஒரு ஒழுங்கை அறையில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். பேக்கிங் கேஸ் மர செல்ஃபில் புத்தகங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. பெரும்பாலும் தமிழ். உதாரணம், சிறு தொழில் நண்பன். அதே புத்தக அலமாரியில் மேல் தட்டில் பேண்டேஜ் கட்டிய பேட்டரியுடன் ஒரு டிரான்சிஸ்டர். விவித பாரதியை விட்டு நகராத முள். மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு. இடது பக்கம் போனால் ஜன்னலில் அலங்கார சட்டியில் ஜினியா. மடக்கு வாட்டில் கயிற்று கட்டில். கெஸ்ட் வந்தால் உட்கார. அருகே படுக்கை சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தரையில் உட்கார்ந்து கொண்டு சிவத்தம்பி கவனமாக வரைந்து கொண்டிருக்க அவன் சுருள் முடியை ரோகிணி கலைத்துக் கொண்டிருந்தாள். சும்மாருமா என்றான் அவன். என்னப்பா பொம்மை போடுறீங்க? பதில் வராததால் அவள் எட்டி பார்த்தாள். அப்பாவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்தார் போல இருந்தாள் அந்த குழந்தை. 2 பேருக்கும் வானோக்கிய மூக்கு, மெல்லிய புருவம். யாரு கைப்பா இது? படத்தில் துண்டாக ஒரு கை வரைந்து கொண்டிருந்தான். யாரு கையும் இல்லப்பா, கை அவ்வளவுதான். இல்ல, பொய், உங்க கைதானே இது. எனக்கு ஒரு பொம்மை போட்டு கொடுங்கப்பா. என்ன பொம்மை என்றான் தன் சித்திரத்திலேயே கவனமாக. அவள் பெரிய மனுஷி போல யோசித்து, காரு பொம்மை. சிவத்தம்பி சிரித்து, போட்டுட்டா போச்சு, இந்த காருக்கு விலை கிடையாதே என்று சரசரவென்று ஓரத்தில் ஒரு போக்ஸ் வாகன் வரைந்து அதை கிழித்து கொடுத்தான் பாப்பாவிடம். நெஜ காரு என்ன விலை இருக்கும்? நான், நீ, அம்மா எல்லாம் போறது. அவன் பென்சிலை குடைய ஆரம்பித்தான். ரோ, கொஞ்ச நேரம் அம்மா கிட்ட போய் இரு. அம்மாதான் என்னை இங்க அனுப்பிச்சாப்பா, என்ன பொம்மை போடுப்பா என்று அவன் எதிரே நின்று கொண்டு கன்னத்தின் மேல் விரலை வைத்துக் கொண்டு மாடல் போல நின்றாள் குழந்தை. சிவத்தம்பி தன் பெண்ணை நிமிர்ந்து பார்த்து சிரித்தான். மறைப்பில் இருந்து சாரியை சரி செய்து கொண்டு வந்த மங்களா, படமா இன்னைக்கு? இப்பெல்லாம் காகிதமா படம் வரைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க என்றாள். மிச்சத்தையும் சொல்லிறேன், படம் தான் வரைகிறீங்க, ஒரு காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு. சேச்ச, என்னங்க சண்டைக்கு அஸ்திவாரம் போடுறீங்களா? சி விடுங்க இதெல்லாம். சி விடுங்க என்றது ரோகிணி பார்க்காத போது முயன்ற விஷமத்துக்கு. மங்களா கொஞ்சம் களைப்பாக இருப்பவள் போல இருந்தாலும் 22க்குள் மகப்பேறு, கருச்சிதைவு இரண்டும் அவள் உடம்பை தளர்த்தி இருந்தாலும் அவள் முகத்தில் ஒரு வசீகரம் இருந்தது. சாலையில் அவளை மறுபடி திரும்பி பார்ப்பீர்கள். கீரை விற்பவரும் மோர் விற்பவளும் அவளுக்கு சலுகை தருவார்கள். எதிர் வீட்டில் குடியிருந்த பவுடர் கம்பெனி சேல்ஸ்மேன் அவள் வாசல் புறம் துணி துவைக்கும் போது முண்டா பனியனுடன் கையில் மாத நாவலுடன் ஜன்னலில் இருந்து அவளை பார்ப்பான். பயப்படாதீர்கள், அவளை இந்த கதையில் யாரும் கற்பழிக்க போவதில்லை. நோ ரேப். வேலை இல்லாதவனுக்கு சண்டை போட ரோஷம் எதுவும் கூடாது மங்களா. சும்மா வேலையில்லைன்னு சொல்லிக்கிட்டு சுய பரிதாபம் தேடிக்காதீங்க. எத்தனை தடவை சொல்றேன்? சுய பரிதாபமா? எனக்கா? சேச்ச, நீ அப்படியே நில்லு, கொஞ்சம் உன்னை வரையறேன் பாரு.
ஓ, வேற வேலையில் உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? அட ஆமா என்றான் அவன். ரோ, பெரிய வீட்டுக்கு போய் சின்ன முள்ளு பெரிய முள்ளு பார்த்துட்டு வா. ரோ வெளியே ஓட சட்டென்று மங்களாவின் கையை பற்றினான். அவள் சேலையை களைத்து, ஒரு நாள் உன்னை நியூடா வரையத்தான் போறேன் பாரு என்றான். உங்களுக்கு புத்தி பேதலிச்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னவோ இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயம் வேலை கிடைச்சிடும்னு தான் தோணுதுங்க. ஏ, இன்டர்வியூ போல இருக்கியா நீ? இல்லைங்க, அதிகாலையிலேயே ஒரு கனவு வந்துச்சு. நீங்க ஆர்டர் வாங்குற போலயும் தபால்காரருக்கு இனாம் கொடுக்கறா போலவும். கனாவுக்கு என்கிட்ட பஞ்சமே இல்ல மங்களா. நான் இது வரைக்கும் ஒஸ்தியா கனா கண்டிருக்கேன், கலர்ல. என்ன கனா சொன்னா கோச்சுப்ப? வலது கையில ஒரு ஆர்டர், இடது கையில ஒரு ஆர்டர். இதுல என்ன இருக்கு கோச்சுக்க? அதே மாதிரி வலது பக்கம் ஒரு பொண்டாட்டி, இடது பக்கம் ஒரு பொண்டாட்டி. மங்களா அவனை அடிக்க கையை ஓங்க அவன் சிரித்து கொண்டே, ரெண்டு பேரும் நீதான் மங்களா, டபுள் ஆக்ஷன். அதான் கனவுல ஒரு சௌகரியம் பாரு. ரோகிணி உள்ளே வந்து, சின்ன முள்ளு 10, பெரிய முள்ளு 6 என்றால் மெல்ல. ஐயோ, 10 ஆயிடுச்சா? ஆனா கீழே வட்டமா இருக்குமே, அது ஆடலப்பா. சரியா போச்சு போ. நின்னு போச்சா? அப்ப மணி என்ன சொல்லி தொலையேன். 9வது இருக்கும். போய் ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, முதல்ல ஷேவ் பண்ணிக்கோங்க. பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கீங்க. கேள்வி கேட்காம வேலை கொடுத்துருவான் இல்ல? சிவத்தம்பி தன் முகத்தை சின்ன கண்ணாடியில் பார்த்து கொண்டு சவரம் பண்ணி கொண்டான். மங்களா அவன் ஒரே ஒரு நல்ல சட்டையை எடுத்து அதற்கு பட்டன் தைத்தாள். பாதி சோப் முகத்தில். மங்களா, நீ என்ன செய்யற? என்ன கண்ணா பின்னான்னு கேள்வி கேளு. வேற வேலை இல்லை உங்களுக்கு? அதனாலதான் சார் இந்த இன்டர்வியூக்கே வந்திருக்கேன். இது ஒண்ணு இன்டர்வியூ கேள்வி இல்ல என்று பல்லால் பட்டன் நூலை அறுத்தாள். இன்டர்வியூனா எது வேணா கேட்கலாம். அதனால என்ன ஏதாவது கேளு, கண்ணா பின்னான்னு கேளு. அதல பதலா, தாக்கல் மோக்கலா, தகல் பாஜியா. மங்களா என்று கனைத்து கொண்டு இன்டர்வியூ செல்பவர் போல பந்தாவாக உட்கார்ந்து கொண்டு, உங்க பேரு என்றாள். சார் சிவத்தம்பி சார். சிவத்தம்பி என்ன பேர் இது? சிவனுக்கு தம்பி யாரு? சார் அது எங்க அப்பாவை கேட்கணும் சார். நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 19வது பக்கம் வரைக்கும் சார். மங்களா அவனை முறைத்து, இந்த மாதிரி எடக்கா பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்காது மிஸ்டர் சிவத்தம்பி என்றாள் அவள். போனா போகுது, எங்க வீட்டுல ஒரு அழகான மனைவி இருக்கா. அவளை பார்த்து நான் பசி அரிப்பேன் சார். அப்புறம் இந்த குட்டி வேற இருக்கு என்று ரோவை எடுத்து அழுந்த முத்தமிட்டான். மங்களா, சீரியஸ், பி சீரியஸ் என்றாள். சீரியஸ் என்றான் சிவத்தம்பி. அத்தியாயம் 2. டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்ன? சிவத்தம்பி சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க மிஸ்டர் சின்னத்தம்பி என்றால் அந்த 45 வயது மாது. 3 பேர் பளபளப்பான மேஜையில் உட்கார்ந்திருந்தார்கள். ஏசி அறை. சுவரில் ஜொலிக்கும் பளபளப்புக்கு ஜுவல் என்று ஒரு பெரிய சோப்புத்தூள் நிறுவனத்தின் விளம்பரம். அதில் ஒரு பெண் வெண்மை பிரகாசிக்க சிரித்துக் கொண்டிருந்தாள். மூவருக்கும் எதிரே காஃபி கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன. 3 பேரும் பட்டை பிரேம் கண்ணாடி அணிந்திருந்தார்கள். அந்த அம்மாளை பார்த்தால் இன்டர்வியூக்கு வரும்போது மார்க்கெட்டில் பார்த்த பரங்கி பழம் ஞாபகம் வந்தது. அது அம்மாள் இல்லை, ஒரு ஐயா என்று சொல்லியிருந்தால் அவன் நம்பியிருப்பான். ஏறக்குறைய கிராப், முகத்திலே லேசாக மீசை, கன்னத்திலே மறு. ஏன் சிரிக்கிறீங்க என்று மறுபடி கேட்டாள் அந்த அம்மாள். சாரி மேடம், வீட்டுல இன்னைக்கு காலையில என்னுடைய மனைவியும் இதே கேள்வியை தான் கேட்டா. என்ன வேணும் உங்களுக்கு? டாஸ்மேனியாவின் தலைநகரம் என்று எச்சில் விழுங்கி, எனக்கு ஜியாகிரபி அவ்வளவு தெரியாது என்றான். அந்த அம்மாள் தான் மறுபடியும், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல கான்பிடென்ட்னு சொல்லுங்க, அதுல கேட்கிறோம் என்றாள். எதையோ படக்கென்று வாயில் போட்டுக்கொண்டாள். கேள்வி கேட்கும்படியா ஒன்னும் சப்ஜெக்ட் இல்ல மேடம், எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா என்னுடைய கைக்கு நிறைய தெரியும் என்று தன் 2 கைகளையும் காட்டினான். பிக் பாக்கெட் அடிப்பீங்களா என்று பக்கத்தில் இருந்தவர் கேட்டு கயமாக சிரித்து கொண்டார். இல்ல சார், சட்டத்துக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் எல்லாமே. என்ன தெரியும் சொல்லுங்க? சிவத்தம்பி கேட்டான். ஒரு 8 நாணயம் இருக்கா? அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டார்கள். பயப்படாதீங்க, திருப்பி கொடுத்துறேன். அம்மாவின் பக்கத்தில் இருந்தவர் டை கட்டி கொண்டிருந்தார். தலைமயிர் எல்லாம் வலித்து நெற்றியில் சேர்ந்து கொண்டிருந்தது.
உக்கிரமான கண்கள். அவருக்கு சிவத்தம்பியை பிடிக்கவில்லை என்பது வெளிச்சமாக தெரிந்தது. வலது பக்கம் இருப்பவர் கம்பெனியில் பூச்சி போலும் அம்மாவின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். தயக்கத்துடன் தன் பையில் தேடி ஒரு நாணயத்தை எடுத்து கொடுத்தார். சிவத்தம்பி அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டு, எல்லாம் கைவேலைதான், கையாள முடியாதது ஒன்னும் இல்ல என்று அந்த நாணயத்தை தனது இடது கை விரல்களுக்குள் வைத்து மூடிக்கொண்டு பேசிக்கொண்டு ஃபு என்று ஊதினான். விரல்களை திறந்தான். நாணயத்தை காணவில்லை. அந்த அம்மாவின் முகம் பிரகாசமாக, கொடுத்தவர் சற்று கடுமையானார். காட்டு புருவக்காரர், இந்த மாதிரி ட்ரிக் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு சேல்ஸ்மேன் வேலைக்கு என்று தொடங்க, அந்த அம்மாள் கொஞ்சம் சலுகை உள்ளவள் போலும். சும்மாருங்க சுந்தா என்று அவரை வெட்டி விட்டு, தம்பி உனக்கு வேற என்ன தெரியும் என்று கேட்டாள். சிவத்தம்பி இப்போது நம்பிக்கையுடன், பாருங்க ஒரு கை ஒரு காகிதம் இருந்தா என்ன வேலையெல்லாம் செய்யலாம் பாருங்க என்று கூறிவிட்டு, மேஜை மேல் கேள்விகளுக்கு பதில் எழுதுவதற்காக வைத்திருந்த காகிதத்தில் ஒன்றை எடுத்து அதை சதுரமாக வெட்டி கொண்டு ஆரிகாமி முறையில் நாம் முன்பு சொன்னது போல ஒரு பறவை செய்து காட்டினான். அதன் வாளை பிடித்து இழுக்க அது சுந்தாவை பார்த்து படக் படக் செய்தது. இன்னொரு காகிதத்தை எடுத்து சிவத்தம்பி ஒரு பென்சில் கேட்க, நாணயம் கொடுத்தவர், ரத்னாமா, have you got to go through all this? அந்த அம்மாள், இருங்க சுந்தா என்று அதட்டினாள். இப்போது அம்மாள் தான் முக்கியம் என்று தெரிந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டு பேச ஆரம்பித்தான் சிவத்தம்பி. எனக்கு சின்ன வயசுல இருந்து கை வேலைகள் எல்லாம் சுலபமா பழகிடுங்க. எதையும் ஒரு முறை பார்த்தா போதும், உடனே செஞ்சிருவேன். ஒரு ஆளை பார்த்தா சட்டுன்னு வரைஞ்சிருவேன். உங்க முகம் ஒரு சித்திரக்காரனின் கோணத்துல ரொம்ப சுவாரஸ்யமான முகம், வரையறது சுலபம் என்று பேசிக்கொண்டே இருக்கும்போது ஓர் இரண்டு பென்சில் தீற்றல்களில் அந்த ரத்தனம்மாவின் முகத்தை வரைந்தான். கிச் கிச் கீச் என்று மூக்கருகே மருவுக்கு ஒரு தேய்ப்பு, கண்ணாடியின் நிழலுக்கு பேப்பரின் ஓரத்தில் இருந்தே கிழித்து அதை வைத்து லைட் அண்ட் ஷேடு. அவர்கள் எல்லோரும் கண்ணன் முன் கன்று குட்டியை போல் கட்டுண்டு பார்த்து கொண்டிருக்க 5 நிமிடத்திற்குள் படத்தை முடித்து சிரித்து கொண்டே, பாருங்க இத என்று காட்டினான். அந்த அம்மாள் முதலில் சந்தேகத்துடன் தான் பார்த்தாள். மெல்ல அவள் முகம் மலர்ந்தது. அவன் போட்ட படம் அவளை கொஞ்சம் இளமையாகவே காட்டியது. சிரித்து கொண்டே அதை மற்றவர்களிடம் காட்ட, சுந்தா சொந்தமாக ஒரு காகிதத்தை கிழித்து கொடுத்து, என்னுடைய ஃபேஸ கொஞ்சம் வர பார்க்கலாம் என்று அவசரப்படுத்தினார். முதலில் இருந்தே முகத்தை விரோதமாகவே வைத்துக் கொண்டிருந்த 3வது ஆசாமி, ஆமா இதெல்லாம் ஒரு சேல்ஸ்மேனுக்கு எந்த விதத்துல குவாலிபிகேஷன் சொல்லுவீங்க மிஸ்டர் சின்னத்தம்பி? சிவத்தம்பி என்று ரத்தனம்மா பிழை திருத்தினார். இந்த வேலைக்கு டிராயிங் ஒன்னும் தேவையில்லைங்களா என்று சிவத்தம்பி கேட்டான். விரோதி உற்சாகமாக, வேலை சோப்புத்தூள் விக்கிறதுங்க, அங்க பாருங்க பொம்பளை சிரிக்கிற மாதிரி காமிச்சு வித்துக்கிட்டு இருக்கோம். டிட்டர்ஜென்ட் எல்லாம் ஒண்ணுதான், இருந்தாலும் இந்த அம்மா சிரிக்கிறத பாத்துக்கிட்டு ஜனங்க சிரிச்சுக்கிட்டே வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். போட்டிக்காரங்க இன்னும் கொஞ்சம் அழகானவங்களை பார்த்து சிரிக்க வைக்கிறாங்க. இந்த வியாபாரத்துல நீங்க பேப்பர் மடிச்சு காட்டி எப்படி விற்க முடியும்? கேள்வியின் கடைசி பகுதியை ரத்தனம்மாவை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே அவர் கேட்டார். சிவத்தம்பி விற்க முடியுங்க என்றான் நம்பிக்கையுடன். எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் செஞ்ச வேலைகளை பார்த்து நீங்க அதுல வசீகரிக்கப்பட்டு வேலை கொடுக்க போறீங்கல்ல, அது போல சோப்புத்தூள் விற்கிற இடத்துலயும் சாலாக்கா பேசி படம் போட்டு பேப்பர் பறவைய பறக்க வச்சு எப்படியாவது வித்துருவேங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. உடனே ரத்னம்மா, அவன் சொல்றதும் வாஸ்தவம் தான் என்றாள். சுந்தா யோசித்து, எதுக்கும் நீங்க வெளியில கொஞ்ச நேரம் காத்துருங்க, நாங்க தீர்மானிச்சு முடிவுக்கு வர்றோம். சிவத்தம்பி சற்று நம்பிக்கையுடன், சரி சார், சர்டிபிகேட் எல்லாம் பாக்குறீங்களா என்று கேட்டான். அதெல்லாம் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், தேங்க்ஸ் என்று கூறிவிட்டு அவன் புறப்பட, சுந்தா, பை த வே அந்த எட்டனா என்று கேட்டார். மேஜை மேலேயே இருக்கு சார் பாருங்க என்றான். இந்த ட்ரிக் எப்படிப்பா பண்றது என்று கேட்டார். வேலை கொடுங்க சார், இந்த மாதிரி 30 ட்ரிக் சொல்லி தரேன் என்று புன்முறுவலுடன் புறப்பட்டான் அவன். அறைக்கு வெளியே வந்தவன் கதவை சாத்தினதும் கொஞ்ச நேரம் கதவருகே நின்றான். உள்ளே பேச்சு குரல் லேசாக கேட்டது. வெல், வாட் டு யூ திங்க்? எனக்கு என்னவோ முந்தி வந்த பையன் பெட்டர்னு தோணுது. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஹி வில் பிக் அப். என்னவோ மேஜிக் பண்றான், சர்க்கஸ்ல சேரலாமே.
சேல்ஸ்மேனுக்கு பேச்சு நல்லா வரணும். இவன் தான் ரொம்ப சரியான ஆசாமி. மிஸ்டர், கொஞ்சம் அங்க போய் உட்கார்றீங்களா என்று செக்ரட்டரி அதட்டவே சிவத்தம்பி வெளியில் இருந்த அறைக்கு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். அவன் பக்கத்தில் மதிப்பாக டை அணிந்து காத்திருந்த ஒரு இளைஞனும் உட்கார்ந்திருக்க சிவத்தம்பியை பார்த்ததும் சில இன்ச்சுகள் தள்ளி உட்கார்ந்து கொண்டு அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான். சிவத்தம்பி அவனை பார்த்து புன்னகைத்ததற்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்க சொல்லி இருக்காங்க. ஆமா, என்னையும் தான் என்றான் அதற்கு டை. மத்தவங்கள போக சொல்லிட்டாங்களா? ஆமா. அப்ப நம்ம 2 பேருக்குள்ளதான் போட்டியா? பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு என்ன சொன்னாங்க? எப்போ உங்களுக்கு வேலைக்கு வந்து சேர முடியும்னு கேட்டாங்க என்றான் அந்த டை கட்டியவன். சிவத்தம்பி சற்று ஏமாற்றத்துடன், அப்படின்னா வேலை தரதாவே சொல்லிட்டாங்களா என்றான் சற்று ஏமாற்றம் அடைந்து. முதல்ல சொல்லிட்டாங்க, இப்ப சம்பளத்தை பத்தி தான் பேசணும், அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று கர்ச்சிப்பை எடுத்து கழுத்து பட்டையை துடைத்துக் கொண்டான். அவனிடம் இர்மா சோப்பு வாசனை அடித்தது. அந்த கம்பெனி தயாரிக்கும் ஸ்தான சோப்பு. கெட்டிக்காரன். உங்கிட்ட என்ன சொன்னாங்க என்று கேட்டான். சும்மா வெளியே காத்திருக்கும்படி சொன்னாங்க. அப்ப சான்ஸ் இல்ல என்று அந்த பக்கம் திரும்பிக் கொண்டான் அந்த டை. அப்போது கதவு திறந்தது. அந்த இளைஞன் தன்னைத்தான் கூப்பிடுகிறார்கள் என்று காலரை சரி செய்து கொண்டு எழுந்து நிற்க, மிஸ்டர் சிவத்தம்பி, நான் தாங்க, கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க இங்கே இருங்க சார். சிவத்தம்பி அந்த இளைஞனை பார்த்து, கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் என்று மறுபடி அந்த அறைக்குள் நுழைந்தான். ரத்னாமா அவனை பார்த்து புன்னகை செய்தாள். உட்காருங்க என்று கூறினாள். நாணயம் கொடுத்தவருக்கு எடுக்கப்பட்ட முடிவு பிடிக்கவில்லை என்று தெரிந்தது. கடுகடு என்று 30 டிகிரி திசை திரும்பி இருந்தார். மற்றவர் மையமாக அம்மாள் சொல்லுக்கு ஆமோதிப்பவர் போல இருந்தார். சிவத்தம்பி தயக்கத்துடன் உட்கார்ந்தான். அத்தியாயம் 3. அம்மாள் அவனை பார்த்து, மிஸ்டர் சிவத்தம்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு இந்த சேல்ஸ்மேன் வேலை கொடுக்கறதா தீர்மானிச்சிட்டோம். நீங்க வேலைக்கு வரலாம். சம்பளம் புரொபேஷனரின் போது 450 ரூபாய் கொடுப்போம். அப்புறம் மேல மேல பாத்துக்கலாம். என்ன? சிவத்தம்பி கண்ணீருடன், தேங்க்ஸ் மேடம், நீங்க வாழ்க என்றான். இன்டர்வியூவில் அவனை விரும்பாதவர், வேலை என்ன தெரியுமா என்று கேட்டார். வேலை என்ன சார் என்று சிவத்தம்பி கேட்டான். பாத்தீங்களா, என்ன வேலைன்னே தெரியாமையே. இருங்க சொந்தா, வேலை சோப்புத்தூள் விக்கிறது. உங்களுக்கு இஷ்டம் தானே? என்ன வேலையா இருந்தா என்ன மேடம், ஏதாவது கிடைச்சா போதும்னு காஞ்சி கிடைக்க. நாளைக்கே வந்து சேர்ந்துக்கட்டுமா? அவ்வளவு அவசரம் வேண்டாம், முதல் தேதி வந்தா போதும். அது இல்லாம உங்களுக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு அவகாசம் வேண்டாமா என்றார் அந்த விரோதி. டெபாசிட்டா என்று அதிர்ச்சி அடைந்தான் சிவத்தம்பி. ஆமா, இந்த வேலைக்கு முன்பணம் கட்டணும். தெரியாதா உங்களுக்கு? விளம்பரத்துல கூட போட்டிருந்தமே, சரியா பார்க்கலையா நீங்க? சிவத்தம்பி உற்சாகம் குறைந்து போய், எவ்வளவு சார் என்று கேட்டான் மெதுவாக. 500 ரூபாய். மாச சம்பளத்தை கொடுக்காம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதா சார்? அப்படின்னா உங்களை நம்பி 500 ரூபாய் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறீங்க. நாங்க மட்டும் 1000 ரூபாய் சரக்க உங்ககிட்ட ஒப்படைக்க போறோமே, அதுக்கு? அதுல பாதியாவது செக்யூரிட்டி டெபாசிட் கொடுக்க வேண்டாமா? சிவத்தம்பி தயங்கிக் கொண்டு, 500 ரூபாய் என்கிட்ட இல்ல என்றான் வெட்கப்பட்டு கொண்டே. அப்போ உங்களுக்கு வேலை இல்ல, அடுத்தால வர சொல்லுப்பா. அந்த அம்மாள், இருங்க சொந்தா, ஏன்பா உங்ககிட்ட எத்தனை இருக்கு என்று கேட்டாள். சிவத்தம்பி பரிதாபமாக, 8 அல்லது 10 ரூபாய் இருக்கும் மேடம் என்றான். ரத்னமா, we can't relax all the rules. ஏற்கனவே நீங்க இன்சிஸ்ட் பண்ணதாலதான் இவனுக்கு ஆஃபர் பண்றோம். இல்லாட்டி என்னோட ஒப்பீனியன்ல அந்த கேண்டிடேட் பெட்டர், மச் பெட்டர். ஏதோ ஆஃபர் பண்ணியாச்சு, இப்ப டெபாசிட்டையும் வை பண்ணணும்னா நோ, நோ வே, நான் ஒத்துக்கவே மாட்டேன். எம்டி கிட்ட ரிப்போர்ட் பண்ணியாகணும், சொல்லிட்டேன். சிவத்தம்பி இதற்குள் சமாளித்துக் கொண்டு, சார், எனக்கு 1ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குல்ல என்றான். அதுக்குள்ளதானே உங்களுக்கு டெபாசிட் பணம் கட்டணும்? ஆமாப்பா, எப்படியாவது கொண்டு வந்துடுறேங்க, தயவு செஞ்சு வேலையை யாருக்கும் கொடுத்துறாதீங்க. அதற்கு அந்த அம்மாள், சரிப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, 1ஆம் தேதி வரைக்கும் நாங்க காத்திருக்கோம் என்றாள். 1ஆம் தேதி வரதான் என்றார் சொந்தா என்கிற அந்த முசுடு. தேங்க்ஸ் சார், வரேன் சார், வரேன் மேடம் என்று திரும்ப சலாம் போட்டுக்கொண்டே வெளியே வந்தான். வெளியே காத்திருந்த அந்த இளைஞன் எழுந்து, என்ன சொன்னாங்க, அப்புறம் வர சொன்னாங்களா என்றான். இல்ல பிரதர்,
எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, 1ஆம் தேதி வர சொல்லிட்டாங்க. அந்த இளைஞன் ஏமாற்றத்துடன் டையை தளர்த்தி கொண்டு, ஷே, இதோட 23வது ஏமாற்றம். வாட்டர் செஞ்சுரிக்கு 2 பாக்கி இருக்கு போ. சிவத்தம்பியின் கண்களில் அனுதாப கண்ணீர் கோடிட்டது. ஐ எம் சாரி பிரதர், எனக்கு இந்த வேலை ரொம்ப தேவையா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன, வெளியில டை கட்டி இருக்கனே தவிர உள்ள பனியன் கிழிசல் தான். ஓ, ஐ எம் சாரி. என் மேல உங்களுக்கு கோபம் இல்ல தானே? நான் உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு தினம் பிரார்த்தனை பண்றேன். என்ன பிரதர்? பிரார்த்தனைக்கு எங்க வீட்டுல 5 தங்கச்சிங்க இருக்காங்க. ஃபார்வர்டு கம்யூனிட்டி வேற. கிடைச்சிரும்னு தான் நினைச்சேன். இந்த மாதிரி கடைசி கட்டத்துக்கு வந்து தவறதே 15 தடவை ஆயிடுச்சு. சிவத்தம்பிக்கு உட்கார்ந்து அழ வேண்டும் போல இருந்தது. நான் வரேன் பிரதர், பெஸ்ட் ஆஃப் லக். என் மேல எதுவும் கோபம் இல்லையே உங்களுக்கு என்று சிவத்தம்பி கேட்டதை முழுவதும் கேட்காமல் அந்த இளைஞன் புறப்பட்டு போக, சிவத்தம்பி அந்த திசையையே சற்று நேரம் பார்த்து யோசித்துக் கொண்டிருந்து விட்டு 500 என்று சொல்லிக் கொண்டு புறப்பட்டான். எங்கே போவான்? மங்களாவிடம் நகை ஏதும் பாக்கி இல்லையே. எல்லாவற்றையும் தான் அகர்சந்த் மல்மல் ஜெயினிடம் வைத்து வாங்கியாகி விட்டதே. நடந்து நடந்து வீட்டுக்கு போய்விடலாம். 55 பைசா மிச்சமாகும். இன்றில் இருந்து மிச்சம் பிடிக்க வேண்டும். மார்க்கெட் வழியாக குறுக்கே சென்றான். போகிற வருகிறவர்கள் எல்லோரும் பிரகாசமாக இருந்தார்கள். எல்லோரிடமும் பணம் இருக்கிறது. எல்லோரும் பசியார உண்டு கொண்டிருந்தார்கள். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் 100 ரூபாய் நோட்டை மாற்றினார்கள். சினிமா கொட்டகை ஜன்னலுக்குள் நோட்டுகள் அலட்சியமாக புழங்கிக் கொண்டிருந்தன. பிடுங்க கூடாது, பிடுங்கவும் தெரியாது. நான் பிடுங்க தீர்மானிக்கிறவன் என்னிடம் சில்லறை தேற்றி விடுவான். பஜாரில் மனக்கவலையற்ற பல முகங்களை பார்த்தான். சிரிக்கும், நகை வாங்கும், புடவை வாங்கும் முகங்கள். எத்தனை பணம் வைத்திருக்கிறார்கள்? என்னால் ஒரு வாரத்திற்குள் 500 பண்ண முடியாதா? வீட்டுக்குள் நுழைந்ததும் மங்களா ஆவலுடன் காத்திருந்தாள். என்ன, வேலை கிடைச்சிருச்சுங்களா? கிடைச்சிருச்சு. முகத்தை பார்த்தா சந்தோஷத்தையே காணுமே. கை கிட்ட வேலை வந்திருக்கு மங்களா. புரியும்படியா சொல்லுங்க, எனக்கு ஒன்னும் புரியலையே. நம்ம கிட்ட 500 ரூபாய் இருக்குமா? வேலை தந்துட்டாங்க, ஆனா டெபாசிட் கட்டணுமா? ஓ, 500ஆ? எங்கெங்க 500க்கு போகிறது? உங்க சித்தப்பாவை கேட்டு பார்க்கலாமா? நாய் அவுத்து விடுவாரு. கல்லு நகை எது வச்சிருந்தியே? அதெல்லாம் எப்பவோ வித்தாச்சிங்களே. ரோகிணி கையில ஏதோ காப்பு போட்டிருந்ததே, இருக்கான்னு பாருங்க. ஓ, அதுவும் போச்சா என்று சுற்றிலும் பார்த்தான். எதை விக்கலாம்? ரேடியோவை எடுத்துக்க மாட்டான். சேட்டு கிட்ட ஒரு முறை கேட்டு பார்த்தாச்சு, வாட்சும் இல்ல. அப்போது ரோகிணி அருகில் வர, இந்த குட்டியை வித்தரலாமா என்றான் அவன் வேடிக்கையாக. சட், பேச்ச பாரு. ரோகிணி அம்மாவிடம் போய் ஒட்டி கொண்டது. என்னப்பா வேணும்? அப்பா வேலையில சேர்றதுக்கு பணம் வேணுமா? என்கிட்ட 5 பைசா இருக்குப்பா. கொடுமா, உபயோகப்படும். சரி, என்ன செய்யலாம் மங்களா? ஏதாவது யோசனை சொல்ல. மங்களா தயாராக, நான் ஒரு யோசனை சொல்றேன். இவ்வளவு நல்லா படம் போடுறீங்க, பேசாம நீங்க போட்ட படம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பத்திரிகை ஆபீஸ்ல போய் பாருங்க. அந்த பத்திரிகைகள்ல வர படத்தை எல்லாம் விட நீங்க நல்லாவே போடுறீங்க. நிச்சயம் அதை எடுத்துப்பாங்க. 10 படம் கொடுத்தா ஆச்சு. அது கூட நல்ல ஐடியா தான் மங்களா. என்ன பத்திரிக்கை? கண்ணகி, ஒரு புள்ள குடும்ப பத்திரிகை என்று போர்டு போட்டு அதில் சந்தனமும் குங்குமமும் உலர்ந்திருந்தது. ஆபீஸில் நுழைந்ததும் சாய்மானமாக புறாக்கூடுகளில் ஏகப்பட்ட ஈய எழுத்துக்களில் இருந்து சற்றே கன்னத்திலும் கை விரல்களிலும் கரை பணிந்த SSLC பெண்கள் போன வார காவியத்தை கோத்து கொண்டிருந்தனர். மிஷின் ரூமில் ஆப்செட் அசுரன் காத்திருக்க, லே அவுட் ஆர்டிஸ்ட் ஸ்காலா பத்திரிகையில் இருந்து எதையோ முழுசாக வெட்டி ஒட்டி கொண்டிருந்தார். ஜலமோகினி என்று புனைப்பெயர் கொண்ட கிழவர் சரிதா எந்த புடவை கட்டியிருந்தார் என்ற தலைப்பில் எழுதி கொண்டிருந்தார். ஏசி ரூம் வாசலில் ஆசிரியர் என்று போர்டு மாட்டி வெளியே ஸ்டூல் போட்டு உட்கார்ந்திருந்தவருக்கு எத்தனை சம்பளம் இருக்கும் என்று சிவத்தம்பி யோசித்தான். யாருங்க? ஆசிரியரை பார்க்கணும். என்ன விஷயமா? படம் சிலவற்றை காமிக்கணும். ஜெயம் கிட்ட காமிச்சிட்டீங்களா? ஜெயம்மா? ஜலமோகினி தெரியாது? அது உட்கார்ந்து இருக்காரே கிழவனார், அவர்கிட்ட ஒரு தடவை காமிச்சிருங்க. அவர் பார்த்து சொன்னாதான் ஆசிரியர் பாப்பாரு.
சிவத்தம்பி அந்த டேபிளுக்கு போய் பெரியவரிடம் வணக்கங்க என்றான். அவர் நிமிர்ந்து பார்க்காமலே என்ன என்றார். என் பேரு சிவத்தம்பி. என்னோட கருங்குருவி நாவல்ல கூட சிவத்தம்பி வரான். அவர் நிமிர்ந்து பார்க்காது சொன்னார். உன்ன போலவேதான் இருப்பான். சரி, என்ன வேணும் சொல்லு என்று அவனை பார்த்து சொன்னார். சில சித்திரங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், பார்த்து உங்க பத்திரிகைக்கு ஏத்ததான்னு. ஜலமோகினி இதற்கு பழக்கப்பட்டவர் போல அவனிடமிருந்து சித்திரங்களை பிடுங்கி சரக் சரக் என்று ஒரு நிமிடத்தில் பார்வையிட்டார். லைன் எல்லாம் நல்லதா இருக்கு, ஸ்ட்ரோக்ஸ் போல்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் என்ன சார், ஏதாவது தப்பு இருந்தா இப்பவே நான் திருத்தி தரேன். மூஞ்சி எல்லாம் நல்லதான்ப்பா போட்டிருக்க, ஆனா கொஞ்சம் கவர்ச்சி கம்மியா இருக்கு படத்துல. இத பாருங்க, இந்த பொண்ணு முதுகு அமர்க்களமா வரைஞ்சிருக்கீங்க. ஆனா வேர் இஸ் த பிரஸ்ட்? எங்கேயோ ஒளிஞ்சிட்டுன்னா இருக்கு. இதோ இங்க கொஞ்சம் லேசா விலகி இருக்கிற மாதிரி வரைஞ்சு கொடுத்தீங்கன்னா என்று அவருடைய மார்பில் கை வைத்தார். சிவத்தம்பி அலுப்புடன் என்னுடைய மனைவியை பார்த்து வரைஞ்சிருக்கேன் சார் என்றான். ஜலமோகினி மறுபடியும் படத்தை பார்த்து அப்படியா, வந்திருக்காங்களா என்று கேட்டார். அவன் சொன்ன செய்தி அவரிடத்தில் எந்த மாறுதலையும் ஏற்படுத்தவில்லை. நீங்க மாடல்களை பார்த்துதான் வரைவீங்களா? ஆமா சார். மோகினி கொஞ்சம் யோசித்து விட்டு மறுபடியும் படத்தை பார்த்து உங்க மனைவி கதை கதை எழுதுவாங்களா? இல்ல சார். அவன் படங்களில் ஒன்றை அலட்சியமாக தேர்ந்தெடுத்து சரி இதை வச்சுக்கிறோம் என்று அவனை புன்னகையால் கிளப்ப முயற்சித்தார். சிவத்தம்பி சற்று தயங்கி தேங்க்ஸ் சார், இதுக்கு ஏதாவது பேமெண்ட் என்று இழுத்தான். பத்திரிக்கையில புரசர மாறப்ப ஆட்டோமேட்டிக்கா செக் வந்துடும். அட்ரஸ் ஆபீஸ்ல கொடுத்துட்டு போங்க. எப்பங்க வரும்? அவர் இப்போது அலுப்புடன் சொல்ல முடியாதுப்பா. என்ன நீ கழுத்துல கத்தி வச்சு வாங்கிடுவ போல இருக்கே. இத பாரு, வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்களே 4 பேரு, எல்லாரும் ஆர்டிஸ்டுங்க தான். அதுக்கு இல்ல சார், எனக்கு பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. யாருக்குதான் தேவையில்லை, போயிட்டு வாப்பா. சிவத்தம்பி கிளம்பும் போது சுவரில் கட்டில் கண்ணியின் ராத்திரி பொங்கல் சிறப்பிதழில் ஆரம்பம் என்று ஒரு பெரிய போஸ்டரில் லித்தோ ஆப்செட்டில் ஒரு பெண் பிள்ளை ரொம்ப சோகத்துடனும் ரொம்ப மார்பகத்துடனும் இருந்தாள். தெருவுக்கு வந்தான் சிவத்தம்பி. தாகம் நாக்கை வாட்டியது. சர்பத்து சாப்பிட்டால் மறுபடி வீட்டுக்கு நடக்க வேண்டும். வேண்டாம் சர்பத். பஸ் நிலையத்தில் அவநம்பிக்கையாக நின்றான். வேலையுள்ள டெபாசிட் கட்டின அத்தனை பேரும் சுறுசுறுப்பாக நடந்து போய் கொண்டிருந்தார்கள். ஒரு டிஃபன் பாக்ஸ் கிழவி மட்டும் அந்த ஸ்டாண்டில் காத்திருந்தவள் சிவத்தம்பியை பார்த்து மணி என்னாச்சுப்பா என்று கேட்டாள். அதற்கு சிவத்தம்பி 500 என்றான். அத்தியாயம் 4. 3 நாட்கள் கழித்து பிரச்சனை முழுசாக அப்படியே அவனுடன் அருகில் கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்திருந்தது. மடியில் தலையணையை வைத்துக் கொண்டு கன்னத்தில் கை வைத்து கட்டிலில் உட்கார்ந்திருக்க, செய்தித்தாளில் சுலப தவணையில் கடன் வசதி, கையெழுத்தின் பேரில் கடன். பார்த்து கொண்டிருந்த மங்களா என்னங்க என்று கூப்பிட்டாள். ரோகிணி அப்பாவையும் அம்மாவையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருக்க, எல்லாம் நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் மங்களா, எதுவும் சொத்து இல்லாம கடன் கொடுக்க மாட்டாங்களா, அல்லது ஷூரிட்டியாவது வேணுமா? ரோகிணி 500 ரூபானா எத்தனை காசுப்பா? இத்தனையா என்று கையை விரித்து கேட்டாள். ரோகிணி கண்ணு, அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, போமா, இந்த பேப்பரை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு 2 ஸ்பூன் காபி பொடி வாங்கிட்டு வரியா? ரோகிணி அங்கிருந்து செல்ல அவள் போன திசையை பார்த்து, பாவம், எனக்கு எப்படியாவது கடன் கொடுக்கணும்னு குழந்தை ஆசைப்படுது. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? கோபம் வர்றாப்புல ஏதோ சொல்ல போறேன்னு அர்த்தம். பரவாயில்ல சொல்லு. எனக்கு என்னவோ உங்க கைதான் இந்த பணத்தை சம்பாதிக்க போகுதுன்னு உள்ளுக்குள்ள சொல்லுதுங்க. உங்ககிட்ட இருக்கிற வரைகிற திறமைய வச்சுக்கிட்டு 500 ரூபா சம்பாதிக்கிறது சிரமம் இல்லைன்னு தோணுது எனக்கு. எப்படி சொல்ற? பத்திரிக்கை ஆபீஸ் எல்லாம் நடைய நடந்தாச்சு மங்களா. பத்திரிக்கை ஆபீஸ் சொல்லலைங்க, இது வேற என்ன? கோச்சுக்க கூடாது என்று கெஞ்சினாள். சிவத்தம்பி எரிச்சலுடன் சொல்லு மங்களா, 5-6 ஷீட் டிராயிங் பேப்பர் வாங்கி எடுத்துக்கங்க. விடுமுறை தினம் ஜனங்க கூடுற இடமா ஒரு மரத்தடிய பார்த்துக்கிட்டு ஒரு நாற்காலி போட்டுக்கிட்டு உட்கார்ந்துக்குங்க. அவனை சற்று பயத்துடன் பார்த்து கொண்டே தொடர்ந்தாள் அவள். சின்னதா ஒரு போர்டு வச்சுக்கோங்க. இங்கு உங்கள் படம் தத்ரூபமாக வரையப்படும்.
ஒரு படத்திற்கு 5 ரூபாய். சிவத்தம்பியின் முகம் கடுப்பதை கவனித்து பாதியில் நிறுத்திவிட்டு ஜகா வாங்கினாள் மங்களா. நான் சொல்றதுல ஏதாவது தப்பா இருந்ததுன்னா? சிவத்தம்பி சற்று நேர யோசனைக்கு பிறகு திடீரென்று, பிரில்லியன்ட் மங்களா, கைய கொடு. ஒரு படத்துக்கு 5 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? ஒரு நாளைக்கு 10 படம், 10 நாளைக்கு 500 ரூபா. கிரேட். எப்படி உனக்கு இந்த ஐடியா தோணுச்சு? நான் ஏதோ பத்திரிகையில படிச்சேங்க. பாரிஸ்லயோ எங்கேயோ இந்த மாதிரி நடைபாதை சித்திரக்காரங்க இருப்பாங்களாம். மை காட், இட்ஸ் கோயிங் டு ஒர்க். இந்த கையாலேயே சம்பாதிச்சு காட்டுறேன். இப்போது சிவத்தம்பி புதிதாக பிறந்த உற்சாகத்துடன், எத்தனை பணம் இருக்கு உங்ககிட்ட? 5-10 இருந்தா கூட போதும். சந்தடி உள்ள பார்க்கா பார்த்து வச்சுக்கலாம். அங்க நான் முன்னாடி போயிடுறேன். நீ என்ன செய்யற? ஏதோ வேடிக்கை பாக்குற மாதிரி அங்க வந்து வாழ்க்கையிலேயே தடவையா என்ன சந்திக்கிற மாதிரி என்னுடைய முதல் கிராக்கியா வந்து. சிவத்தம்பி ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தான். சுமாரான சோம்பேறிகள் உலாவும் பார்க்க அது. சிமெண்ட் பெஞ்சில் சிலர் படுத்திருந்தார்கள். சற்றே தூரத்தில் நகைக்கடை ஒன்று தெரிந்தது. பஸ் ஸ்டாண்டில் பலர் காத்திருந்தார்கள். புல் வைத்த ரேடியோ சாயங்கால கிராம நிகழ்ச்சிகளுக்காக காத்திருந்தது. காதலர்கள் நிழல் தேடிக் கொண்டிருந்தார்கள். பல்பொடி வியாபாரி தன் பிரீஃப் கேஸை தலைக்கு வைத்துக் கொண்டு முழங்காலை மடக்கிக் கொண்டு உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்ட பின் உறங்கிக் கொண்டு எதிர்காலத்தில் கோல்கேட் கம்பெனியை கனவில் கதிகலங்க அடித்துக் கொண்டிருந்தான். மரத்தில் கையால் அழகாக எழுதப்பட்ட அறிவிப்பில், உங்கள் சித்திரம் சுத்தமாக வரைந்து கொடுக்கப்படும். ரூபாய் 5க்கு உங்கள் சித்திரத்தை தேர்ந்த சித்திரக்காரனிடம் வரைந்து கொள்ளுங்கள். அரிய வாய்ப்பு. திருப்தி இல்லையேல் பணம் வாபஸ் என்றது அந்த போர்டு. சிவத்தம்பி நாற்காலி போட்டுக்கொண்டு பென்சில்களை தீட்டிக் கொண்டிருக்க, எதிரே பலகையில் வாட்ரேஜ் பேப்பர் சொருகி இருந்த ஒரு சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, யாரும் தீர்மானிப்பதாக தெரியவில்லை படம் வரைவதற்கு. மங்களா அங்கே அகஸ்மாத்தாக வருகிறவள் போல வந்தாள். வாங்கம்மா என்றான் சிவத்தம்பி. என்னையாது? உங்க முகத்தோற்றத்தை தத்ரூபமா வரைஞ்சு காட்டுவேன். அதுக்கு எவ்வளவுப்பா? 5 ரூபா தாம்மா. 5 ரூபா ஜாஸ்திப்பா. படத்தை பார்த்துட்டு காசு கொடுங்கம்மா. திருப்தியா இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுங்கம்மா. சீக்கிரம் போட்டு தருவியாப்பா படத்தை என்றாள் மங்களா. இதோ இங்க வந்து நில்லுங்க, என் கைய பாருங்க. சிவத்தம்பி தன் மனைவியை சரசரவென்று வரைய ஆரம்பித்தான். அவளை பார்க்க கூட அவனுக்கு தேவையில்லை. மனதில் பதிந்த பிம்பம் அது. இதோ அவள் மூக்கு, புருவம், பென்சிலின் கூர்முனை தேய்க்க தேய்க்க கருப்பான கண்கள். இதோ இன்னும் கொஞ்சம் தேய்த்து பிரத்யேகமாக உயிர் தருகிறான். கழுத்தில் பிளாஸ்டிக் அருகமணி வரைகிறான். தங்கமில்லாத தாலி கயிற்றை பார்க்கும்போது அவன் கண்களில் நீர் அவசரப்படுகிறது. அந்த வினோத விரல்களின் பேப்பர் விளையாட்டை வேடிக்கை பார்க்க மெல்ல மெல்ல ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். சிவத்தம்பி வரைந்து முடித்து அந்த காகிதத்தை எடுத்து, இந்தாங்கம்மா என்று கொடுக்க, மங்களா அதை வாங்கி பார்த்துவிட்டு கூட்டத்தில் சற்று வசதி உள்ளவர் போல இருந்த பெரியவரிடம் அதை காட்டி, ஐயா நீங்க பாருங்க என்றாள் மங்களா. எப்படிமா வரைஞ்சிருக்காரு? பிரமாதங்க, அப்படியே என்ன வரைஞ்சிருக்காரு. இந்தாப்பா, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சுங்க, சம்சாரம் பிரசவத்துக்கு போயிருக்குங்க என்று கூறிவிட்டு சிரித்தான். மங்களா அவனை முறைத்து பார்க்க, அந்த பெரியவரும் மற்றொரு இளைஞனும் என்ன வரைங்க என்று முன்வர, சிவத்தம்பி ஒவ்வொருத்தரா வாங்க, அம்மா 5 ரூபா தரீங்களா? இதுக்காக ஒரு ஆர்டிஸ்ட் என்கேஜ் பண்ண 5 ரூபா ஆகும் என்று அடுத்த படத்துக்கு உற்சாகத்துடன் தன் சாம கிரியைகளுடன் தயாரானான். ரோகிணி அதுவரை பக்கத்தில் பூ பறித்துக் கொண்டிருந்தவள் மெல்ல அணுகி அம்மா அப்பாவின் படம் போடும் நாடகத்தின் கடைசி பகுதியில் சேர்ந்து கொண்டவள், என்னம்மா அப்பாவை என்னவோ மாதிரி கூப்பிடுற என்று கொட்டை போட்டு உடைத்தாள். மங்களா அவள் வாயை பொத்தினாள். பெரியவர் இதை கவனித்துவிட்டு, என்னப்பா இது உன்னோட மனைவியா என்று கேட்டார். சிவத்தம்பி அது வந்துங்க வந்து என்று தயங்கியபடியே மழுப்பினான். அப்ப எல்லாம் பொய்யா, டிராமாவா என்று அவர் அவனை அதட்டினார். சிவத்தம்பி தயங்காமல் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு விட்டான். மன்னிச்சிருங்க சார், போனி ஆவறதுக்கு என்னுடைய திறமைய நீங்க தெரிஞ்சுக்க இப்படி எல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. எனக்கு பணம் ரொம்ப தட்டுப்பாடு கையா என்று அவரை கரம் கூப்பி வணங்கினான். பெரியவர் சிரித்து, பரவாயில்ல என்ன வரப்பா என்றார் அவர். மங்களா குழந்தையை கிள்ள, அதை ஏமா அதற்ற, அதுக்கு பொய் சொல்ல தெரியல. சிவத்தம்பி பெரியவரின் உருவத்தை வரையத் தொடங்கினான். அவர் முகத்தில் ஒரு சாந்தமும்
ஏன் ஒருவித கவர்ச்சிகரமான அழகும் கூட இருந்தது. நெற்றியில் சந்தன பொட்டு சற்று உடைந்திருந்தது. புருவங்கள் சேர்ந்திருந்தன. கண்களில் தீட்சண்யம் இருந்தது. மார்பு வரை அவரை வரைந்தார். அவர் பையில் செருகியிருந்த பிளாக் பேர்ட் பேனாவின் கிளிப்பை கூட விட்டு வைக்காமல் வரைந்தான். பெரியவர் பார்த்துவிட்டு, இப்படியா இருக்கேன் என்று கேட்டார். நீங்க ப்ரொஃபைல் உங்களை பாத்துக்க அதிக அவகாசம் ஏற்பட்டிருக்காது சார். 2 கண்ணாடி வச்சு பாத்துக்கங்க, அப்ப தெரியும். பக்கத்தில் இருந்தவர், உங்க மாதிரியே தாங்க இருக்கு. மூக்குல இருக்கிற சின்ன மறு கூட வந்திருக்குதுங்க என்றார். பெரியவர் சற்று தயக்கத்துடன் பையில் இருந்த ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுக்க, ஒரு இளைஞன் ட்ரைமியா என்றான். 5 ரூபாய் கொஞ்சம் ஜாஸ்தி இல்ல தம்பி, 2 ரூபாய்க்கு வரைஞ்சு கொடுங்களேன், பாதி சைஸ். சின்னதா போட போட இன்னும் கஷ்டங்க. வாங்க தம்பி, நேரா பாத்துக்கிட்டு நில்லுங்க, சிரிக்காதீங்க. வாரம் பூராவும் வரைந்தான். காதலர்களையும் கார் டிரைவர்களையும் வரைந்தான். தன் நினைவுடன் சிரிக்கும் வெட்கப்படும் மனைவி, பாக்கெட்டில் சங்கிலி வைத்து கடிகாரம் கட்டி கொண்டிருந்த முன்னாள் ராவ் பகதூர், டென்னிஸ் கோர்ட்டில் இருந்து திரும்பி வந்த நடுத்தர வயதுக்காரர், குஜராத்தி பெண்மணி, டிரான்சிஸ்டர் சகிதம் காய்கறி கடைக்காரர், தங்கச்சங்கிலி மைனர், கீதா கபேயில் சர்வர், அம்மாவுக்கு அடிக்கடி முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த குழந்தை என பென்சிலில் வரைந்தான். கரிக்கோட்டில் வரைந்தான். வரைந்து கொண்டே இருந்தான். 460, 65, 70, 80, 90, 494 ரூபாய் 80 பைசா அவனுக்கு சேர்ந்திருந்தது. அந்த கடைசி 5 ரூபாய் சொச்சம் இன்னும் அவனுக்கு வேடிக்கை காட்டியது. கொஞ்சம் இரு மங்களா, சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டான். எங்க போறீங்க? போதுங்க, கையெல்லாம் காப்பு கட்டி போயிருச்சு உங்களுக்கு என்று மங்களா கூறினாள். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாமா?